அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனம் இன்றிக பரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசி செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்திய அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் நெறிவும் அறுத்து எனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி போதாது உணர்ந்திட ஒளிகளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி ஔவியம் மாதி ஓராறும் தவிர்த்த பேர் ஔவியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியெனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்தமே ஞான சுபோதய வெளியனும் அத்து விதச்சபை அருட்பெரும் ஜோதி தூய கலாந்த சுகந்தரு வெளியனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியனும் ஆனியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்தமாமி பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பல அருட்பெரும் ஜோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியெனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி தகரமே ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பல அருட்பெரும் ஜோதி சச்சிதானந்த தனி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் வைத்தியசாலை ஃபவுண்டேஷன் மூலமாக அனைவரையும் வருவதற்கு நான் வரவேற்கின்றேன். வரவேற்புரை நல்கும் வாய்ப்புகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆதியும் அனாதியுமான அருட்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருள்மணக்க ராமலிங்க பெருமான் தயவு நிறை செழிக்க இங்கே கர்ம வெளியின் கதிவிற்க சேர்ந்தோர் குழாம் என்க இறை அருள் இருக்க பயம் எதற்கு வினையளிக்க பெருமான் அருள் இருக்கு தெற்கு தெரியாமல் திண்டாடி திணறும் சிறப்பு குழந்தைகள் வாழ்வில் மேம்பட்ட ஆரோக்கியம் சிறக்க வந்ததே இங்கு வள்ளலார் வைத்தியசாலை பெருமானின் தலைமையிலே அடியார்கள் அறம் பயக்க
இங்கு மேடையிலே வீற்றிருக்கும் அருளாளர்கள் என்போம். ஆம், பவித்திரமான இறை சேனைகளாய், இறை கருவிகளாய் இங்கு மேடையிலே அன்பின் வாசலை தூவுதல் அறிந்திடுக. நல்லியல்பு கொண்டு நல்லறங்கள் செய்த தூய உயிர்கள் கண்டுகொள்ளப்படா நிலையில் இங்கு வந்தமர்ந்து இளவரசனாய் இளவரசியாய் ஏவல் செய்யும் பெற்றோரினை பெற்ற பாக்கியவான்களை வருக வருக. ஆயினும் மனம் தவறாது தம் பிள்ளை நலமே மேன்மை என்று அந்திப்பகல் பாராது அர்ப்பணிப்பாய் செயல்படும் பெற்றோர் பாதுகாவலருக்கு தலைவணங்கி எம் மனமார்ந்த சொற்களை பெருமான் அடியவனாய் யாம் தரும் விருது. அம்மம்மா, எத்தனை எத்தனை பெயர்கள் இடங்கள் இருந்தாலும் பொருட்படுத்தாது அக்குழந்தைக்கு நல்லது நடக்காதா என்ற ஏக்கத்தில் இங்கு வந்ததனால் இங்கு வள்ளல் பெருமானின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டீர் அறிந்திருக்கவே. இறை அருள்மொழியின் தயவிருக்க இனி பயம் வேண்டாம். இங்கே கொண்டு வந்த வாரமெல்லாம் இங்கு வீற்றிருக்கும் புகழ்மணக்கும் வள்ளல் பெருமான் வசந்தந்து இறைத்தி வேண்டும் வரம் வினவி பெறுவீர். இந்த நாள் இனிதனவே பெருமான் அருள் தயவு பெற்றே இனிதி செய்ய இன்முகம் செய்யும் பெருமான் அடியார் சேவைகளை முழுதனம் பெற்று உய்ய சிறப்பு குழந்தைகளையும் அவர்தம் பெற்றோரையும் நம்பிக்கையுடன் தொடர வள்ளலார் வைத்தியசாலை பவுண்டேஷன் சார்பாக வணங்கி வரவேற்கின்றோம். வருக வருக. சுவைக்க வைக்கும் வள்ளலார் பெருமானின் இறையம்சமாக திகழும் தயவு திருமணிதாசன் சுவாமி அவர்களை வள்ளலார் அலுவலகம் சேவை மையம் திருவருட்செங்கோல் சபை கண்ணியன் கோவில் திருப்பூரில் வந்திருக்கும் சுவாமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னிலை வருக்கு அழைத்திருந்து ஆனால் சில பல கருணைகளாக வர இயலாம தவிர்த்த ராமதாஸ் ஐயா அவர்களை வணங்கியும் நமது வள்ளலார் வைத்தியசாலை சீர்பட மேம்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் மங்களா பிரபு அவர்களையும் வணங்கி துவக்குகின்றேன். மேலும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பேராசிரியர் திரு வெற்றிவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அவர் அகில உலக செயலாளர் வள்ளலார் வைத்தியசாலை பவுண்டேஷன். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்திருக்கும் வள்ளல் மக்கள், எனக்கு தெரிஞ்சு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஜினியர் ஆனந்தகுமார் அண்ணா அவர்களை விநாயகர் மெண்டஸ் அவர்களை வருவார்கள் என வரவேற்கின்றோம். திரு ராமச்சந்திரன் அவர்கள் ராம் இண்டஸ்ட்ரீஸ் சின்ன மேலப்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திரு நந்தகுமார் அவர்கள் பிகேபி ஜியோடெக் சுந்தராபுரம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திரு சுதந்திரகுமார் சிந்தசிஸ் சயின்ஸ் எம்பவர் ட்ரஸ்ட் சிவானந்த காந்தியை சேர்ந்த அவர்களின் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமாக ஒரு 3 நபர்கள் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அவங்க நன்றிக்குரிய வள்ளலார் வைத்தியசாலை சிறப்பு வகுப்புகள் மற்றும் சிகிச்சையாளர்களாக திகழும் திருவாளர் சாய் ரகுபதி ஐயா அவர்கள். மேலும் நம்மளது இன்று நியூரோதெரபி வகுப்பை எடுக்க வந்திருக்கும் திருவாளர் கமல்கண்ணன் சாம்ராட் ஐயா அவர்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். திருவாளர் ஹார்ட்ஃபுல்னஸ் கார்த்திகேயன் அவர்களையும் இந்த நேரத்தில் வழங்குகின்றோம். மேலும் சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்து சிறப்பு செய்திருக்கும் தயவு திரு ராஜ்குமார் ஐயா அவர்கள், மேலும் தயவு திருமதி சுமதி அவர்கள். இவங்க 2 நாள் தான் இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த கோயில் நிர்வாகிகள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இது இல்லாம சில பேர் வரல, அவங்க நிறைய சர்வீஸ் பண்றாங்க, அதுக்காக இந்த பேர்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். திருமதி பிருந்தா அவர்கள் தெரபிஸ்ட், திருமதி வசந்தி அவர்கள் அமிர்தா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள், திரு தேவ கோவிந்தராஜ் அண்ணன் அவர்கள், திரு செந்தில்குமார் அவர்கள், திரு ஆர் வரதராஜ் அவர்கள், ஸ்ரீ ஜெயசக்தி சனாதனா பவுண்டேஷன். இது போல நிறைய நண்பர்கள் இங்க வந்துருக்கீங்க, அக்கா வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையுமே வருவதற்கு நான் வரவேற்கின்றேன். இது போல தன்னார்வ கொண்டா நம்ம சின்ன பப்ளிசிட்டின்னு சொல்லி அவங்க யூடியூபர் காபி சாய்க்கிங்கிற இது அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வரவேற்புகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அழைக்கின்றேன். அப்பா கேட்டு அருள் புரிதல் வேண்டும்.
சென்றே எந்தை நீனதருள் புகழை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நீனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே சார் உலகவாதனை தவிர்த்தவர் உலகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொள்வதற்கரிதாம் நித்தியவான் பொருளையெல்லாம் நிலைகளும் தானாகி ஏறவே விளங்குகின்ற இயற்கை உண்மைதனை எல்லாம் செய்வல்லவத்தை எனக்களித்த பரியை ஓர் உறவனன்றி போற்றி மகிழ்ந்திடுமின் உளமெல்லாம் கணிந்துருகி உள்ளபடி நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடக்கரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் நம்பம் மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் உற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே தர்மத்திலே இங்க வந்திருக்கோம் பெரியவங்க எல்லாரும் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த தெரபியை கொடுக்க வந்திருந்தவங்களும் தெரபியை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிற பேஷண்டா இருக்கிற குழந்தைகளும் பேஷண்டோட அம்மா அப்பாவோ வந்திருக்கிறவங்களும் நன்கு உணர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் இந்த சார் உலக வாதனை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்திருளும் உத்தம சத்குருவை நேர் உறவை எவராலும் கண்டு கொள்வதற்கு அரிதாம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டவர் இந்த உயிரில காயப்பட்டு இருக்கிறாரு. நாம ஏதோ நம்மளுடைய செயலால, இந்த பஞ்சேந்திரியத்தினுடைய செயலால, மனம் புத்தி சித்தி அகங்காரம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கண்ணு காது மூக்கு வாயினால செய்யப்பட்ட வினைப்பதிவுகளால, அதாவது ஓரறிவிலிருந்து, ஓரறிவு என்பது தாவர வர்க்கம், இப்படி ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு அப்படின்னு சொல்லி 5 அறிவு வந்து நமக்கு 6வது அறிவா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடலாய் பிறத்தல் அரிது அதனினும் கூன் குருடு பிறத்தல் பேடு நீக்கி பிறத்தல் அரிது அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க இல்லையா. நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நேரடியா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த தருணம் நம்ம பெருமானுடைய அருளால வந்து இன்னைக்கு இந்த சபையில வந்து அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவராக இருக்கிறோம். சரியா? ஆனா அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒழுக்கம் வேணும். முதல்ல நித்திய ஒழுக்கம் வேணுங்கிறார். என்ன அப்படின்னா, அந்த ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மனிதனுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே, தகுந்த உணவுகளை மட்டுமே உண்ண வேணும் அப்படிங்கிறாரு. யார் சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் சித்தர் கோட்பாட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சன்மார்க்க ஒழுக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மனிதன் சாப்பிடுறதுக்கு உரிய பொருள் எது, எதனால நமக்கு வினை வந்து சேருது அப்படின்னா, ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டோம் அப்படின்னம்னா
அது நமக்கு வினைப்பதிவா வந்து சேருது அப்படிங்கிறது தான் பெரிய அறிவியல். அது நம்மளுடைய அறியாமையினுடைய உச்சத்துல இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கலாம். அதனால இனிமே வந்து நாம வந்து ஒரு ஒழுக்கம் வரணும் அப்படின்னா மனிதனுக்கு இடப்பட்ட அந்த உணவு மட்டுமே உண்ணணும். இன்னைக்கு ஒரு சத்தியம் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க அடையாத, உங்களுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வச்சு பேசின அந்த உண்மை கடவுளை இப்ப நீங்க அவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களா மாறலாம். வாய்ப்பு என்பது வரம். அந்த வரத்தை நாம வாங்கிக்கிட்டு சாபம் வாங்கிக்கிறதா இல்ல வந்து இதா செயலா இருந்துக்கிறதா அப்படிங்கிறத நாம கவனிக்கப்பட வேண்டிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் கிடைச்சிருக்கு. அந்த அருளை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் என்ன முதல் ஒழுக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உயிரையும் கொன்னு சாப்பிடக்கூடாது நம்ம உணவுக்காக. அதே மாதிரி உணவுக்காக வந்து எந்த உயிரையும் துன்பம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையினுடைய சட்டம்ங்கிறாரு. ஒரு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ராமலிங்க சாமியா பிறந்து நமக்கு சில விஷயங்களை அந்த விஷயங்களை தெரிவிச்சு அதை கட்டளையா சன்மார்க்க கோட்பாடா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுல வந்து சார் உலக வாதனை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்திருக்கும் உத்தம சத்குரு. அப்ப இன்னைக்கு இவ்வளோ மதம், இவ்வளோ தெய்வங்கள், இவ்வளோ ஞானிகள், இவ்வளோ மகான்கள், சித்தர்கள்லாம் வந்து போனதுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டு முடியும் காலத்திலையும் 18ஆம் நூற்றாண்டு தொடங்கும் காலத்திலையும் 19ஆம் நூற்றாண்டு தொடங்கும் காலத்திலையும் பெருமான் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக வந்து இந்த இதுல வந்து பிறக்க வைத்து நமக்கு இந்த மரணமில்லா பெருவாளுங்கிற சிலபஸ் கொடுக்க வந்தார். அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம உணவுக்காக எந்த பொருளையும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதனால நமக்கு வந்து வினைப்பதிவுகள் கூடும் அப்படிங்கிறாரு. அதனால நமக்கான என்ன உணவோ அதை இன்னையிலிருந்து சாப்பிட்றதுக்கு முற்றிலும் அசைவ உணவை தவிர்த்துட்டு நான் எந்த உயிரையும் கொண்டாந்து சாப்பிட மாட்டேன், சாப்பிட்றதுக்காக கொல்ல மாட்டேன்னு அவர் கேட்கிற முதல் சத்தியம் நம்ம கிட்ட கேட்கறது கொல்லா நெறியே குரு நெறி, கொல்லா விரதமே புகழையும் எல்லாம் ஓங்குக அப்படின்னு நமக்கு வந்து அந்த இயற்கை உண்மை கடவுள் வந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நமக்கு ராமலிங்க சாமி மூலியமா வந்து திருவாய் மலர்ந்து அருளினாங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அருளை நம்ம கிட்ட இருக்கிற அருள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம பெரியவங்க இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அப்படியே கோடிக்கணக்கான யுகம் பின்னாடி போனோம் அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல முன்னாடியே சன்மார்க்கம் தான் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே பழைய இது எது அப்படின்னா நம்ம சன்மார்க்கம், இந்த இயற்கை உண்மை கடவுளுடைய கோட்பாடு தான் இருந்தது. ஆதியில வர வர நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வினை சூழ் பட்டதுதான் இந்த மதங்கள்லாம் தோன்றி இன்னைக்கு நம்மளை வந்து வேற்றுமையை பிரிச்சு வச்சிருக்குது. அதனால இதெல்லாம் இப்ப பற்றற கைவிடணும். நம்ம செய்துட்டு இருக்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாம் நம்மளை வந்து சரி பண்ணுமா அப்படின்னு பாருங்க. ஒரு தலைவலி காய்ச்சலை சரி பண்ணுமா அப்படின்னு இந்த கொரோனா காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க. எல்லா மதக்கடவுளும், எல்லா கோயில்களும், எல்லா தெய்வ கோயில்களும், எல்லா ஞானி மகான்களுடைய சித்தர்களுடைய கோயிலையும் ஏன் அடைச்சி வச்சாங்க? அந்த அடைச்சி வைக்கணும்னு சொன்ன அந்த சக்தி எது? ஏன் இவ்வளவு காய்ச்சல் வந்து நமக்கு ஏன் இதுவரைக்கும் எந்த கடவுளும் யாரும் மருந்து கொடுக்கல? இதை சிந்திக்கிறது நமக்கு நேரம் இல்லை. எப்படி? அதுதான் வந்து இயற்கை உண்மை கடவுள்னு. எப்படி? சார் உலக வாதனை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்திருக்கும் உத்தம சத்குரு. நேர் உறவை எவராலும் கண்டு கொள்வதற்கு அரிதா. இதுவரைக்கும் யாருமே அந்த உண்மை கடவுளை பார்த்தது இல்லையாமா. அப்படி பார்த்தவர் ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா அவர் தான் ராமலிங்க சாமி. ஏன்னா வந்ததே அவர் தான் அப்படிங்கிற அறிவுக்கு எப்ப நமக்கு கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறது அறிவு இல்லை, புத்தி. அந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில வந்து ஆடு மாடு மேயிற மாதிரி இந்த கண்ணு கெட்டதே பார்க்குது, இந்த மூக்கு கெட்டதே நுகருது, இந்த வாய் வந்து கெட்டதே பேசுது, இந்த காது கெட்டதே கேட்குது. அதுதான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, கண்டதெல்லாம் அனித்தியமே, உண்டதெல்லாம் மலமே, கேட்டதெல்லாம் பழுது, பேசுனதெல்லாம் பொய்யே அப்படிங்கிறார். இதுவரையிலும் ஒருவரேனும் உண்மை அறிந்திலேர் அப்படிங்கிறார். எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால ராமலிங்க சாமி அப்படிங்கிற அந்த உண்மை கடவுள் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு எவ்வளவோ கோடி மதங்களும் எவ்வளவோ கோடி மார்க்கங்களும் இருக்குது. அந்த உண்மை கடவுள் நம்ம கூட எப்படி இருக்கிறார் அப்படின்னா உயிர் இயக்கம். ஓர் அறிவுல இருந்து 84 லட்சம் கோடி உயிரினமும் எங்கெங்கெல்லாம் 6 அறிவு வரைக்கும் இருக்கிற அத்தனை குறையும் அந்த எறும்பு முதல் யானை உட்பட மனிதன் வரைக்கும்
அந்த உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உயிர் தான், அருள் தான் காரியப்பட்டு இருக்குது. எப்படி நம்ம கொரோனா வந்துச்சு, இப்ப இத்தனை கோயில் கதவும் இத்தனை ஞானி சித்தர் எல்லா கோயிலையும் சாட்சி வச்சிருந்தாங்க. யாராவது வந்து நமக்கு மருந்து கொடுத்தாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த நோய் காலகட்டத்திலையும் உலகத்தையே அடைச்சி வச்சிருந்து எல்லா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அடைச்சி வச்சிருந்தாங்க. கொஞ்ச காலத்துல யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்திக்க விடாம வீட்டுல ஒரு கை கடக்கமா மொபைல் சொல்லி உலகமா அப்படியே கொண்டு கையில கொடுத்துட்டாங்க. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீ என்ன நோக்கத்துக்காக பாக்குற அப்படிங்கிறதுல தான் அந்த வினை பதிவு இருக்குது. நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும், நமக்கு நல்லதே நடக்கும். இவ்வளவுதான் விஷயம். சரியா? அந்த வினை கூடாது இருக்கிறதுக்கு புலை தவிர்த்து சொல்றாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி அதனால இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுத்துங்க. நான் எதையும் வந்து கொன்ன ஒரு உயிரை திங்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நம்ம நோய் சீக்கிரமா நம்ம இந்த பிறவியே வந்து நோய்ங்கிறார் பெருமாள். அப்படி பிறந்து இதுக்கு முன்னாடி இருந்த நாணிகள்லாம் பட்டினத்தார் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கால் கிழக்கு நான் காசி போனோம்பா, இங்க இருந்து பாடிக்கிட்டே எல்லா கோயிலும் இங்க இருப்பாரா, அந்த கோயில இருப்பாரா, இந்த கோயில இருப்பாரா இறைவன் அப்படின்னு. காசி வரைக்கும் போய் காசிக்கு போனதுக்கு அப்புறம் வாசின்னா என்ன அப்படின்னு ஒரு ஞானம் அவருக்குள்ள தோணுது. அப்ப கால் கிழக்கு நான் வந்தப்பா வாசியை பயன்படுத்தினாதான் நான் வந்து இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே சொல்றாரு, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் தட்டழிந்தேன் பூரணமே அப்படிங்கிறாரு. இந்த இத்தசோட எஞ்சான் உடம்புக்குள்ள இந்த இறைவன் வந்து சிரசுங்கிற இடத்துல பிரதானமா இருக்கிறாரு. அவரு ஒளியா இருக்கிறாரு, அருள் வடிவமா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கொரோனாவுக்கு மருந்து கொடுத்தது யாரு? கதவு சாப்பிட்டு சொன்னது யாரு? நம்மளுடைய அறிவுக்குமே எட்டுல. அப்ப பூட்டி வச்சிருந்த காலத்துல கூட ஒரு விளம்பரம் மட்டும் தொடர்ச்சியா வந்துட்டே இருந்தது. யாராவது கவனிச்சீங்களா? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு. எப்படி உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்க வச்சாங்க. எல்லா கோயிலையும் அடைச்சி வச்சு எல்லா சமாதியும் பூட்டி வச்சு டிவி மொபைலுக்குள்ள வந்தாரு. எப்படி உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டெட்டால் 100% வந்து இந்த கொரோனா கிருமியை அழிக்கும் அப்படின்னு. அழிச்சுமா? எவ்வளவு கேவலமா ஒண்ணு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய அறியாமையினுடைய உச்சத்துல என்ன இருக்கு? ஏன்னா நம்மள நாம உணரல, நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லை. உணரல அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி சொல்லுச்சு, அறம் செய்ய விரும்பு. அதெல்லாம் பாடத்திட்டமா இருந்தது பள்ளிக்கூடத்துல. அப்படி 1ஆம் கிளாஸ்ல வச்சாங்க. அந்த பாடத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு இல்லை. பாபா பிளாஸ்டிக் தான் இருக்கு. உலகமே பிளாஸ்டிக்ல ஆட்சி செய்யுது. எப்படி அதனால உங்க குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அந்த பேஸ்ட்ல உப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாம் கெமிக்கல் உப்பை சாப்பிட்டு இருக்கிற 40 வருஷமா இந்த மாதிரி நோயெல்லாம் வர்றதுக்கு ஹார்ட் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், சுகர் பேஷண்ட், எப்படி கேன்சர் பேஷண்ட், இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி பிறக்கிறது. இதுக்கெல்லாம் நம்மளுடைய உணவு வந்து ரொம்ப முக்கியம். எப்படி இது ஒன்றும் குப்பை டப்பா இல்லை. இதுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நம்மளை படைச்ச கடவுள் கோயில கிடையாது, எந்த சமாதியிலும் கிடையாது. அவர் இந்த உயிருக்குள்ள ஒடுங்கி இருக்கிறார். அவரை நாம பார்க்கணும், அவரை உணரணும் அப்படின்னா அவர் கேட்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒழுக்கம். என்னது? அதுதான் இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னாரு. அப்புறம் கரண ஒழுக்கம்னாங்க, அப்புறம் ஜீவ ஒழுக்கம்னாங்க, அப்புறம் ஆன்ம ஒழுக்கம்னாங்க. இந்த 4 ஒழுக்கத்துல முதல்ல இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த இந்திரிய ஒழுக்கம்னா நம்ம இருக்கிற கண்ணு காது மூக்கெல்லாம் கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை கேட்க கூடாது, கெட்டதை நுகரக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேற வரணும். அப்படி அதனால இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணிருங்க. ஐயா 21,600 சொச்ச தடவை எனக்குள்ள நீ தான் மூச்சு விட்டு இருக்கிற. இன்னைக்கு நம்ம மதக்கடவுளோ நாம் கும்பிட்டு இருக்கிற ஞானிகளோ மகான்களோ நம்மளை காப்பாற்ற முடியாது. யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளை காப்பாற்றுற ஒரே தெய்வம் அருளே வடிவமா இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன்னா அருள் இருக்கிற அருளை வைத்துக் கொண்டு இருக்கிற தெய்வம் எது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி. அந்த தெய்வம் நமக்குள்ள இருக்குது. நம்ம அறிவுங்கிற புத்திங்கிற அறிவு இவ்வளவு மதத்தை உருவாக்கி வச்சு இவ்வளவு பிரிவையும் உருவாக்கி வச்சிருச்சு. அதனால பற்றரை நம்ம இருக்கிற சாஸ்திர சம்பிரதாய சடங்கெல்லாம் கைவிட்டுட்டு அந்த உண்மை கடவுள் 21,600 சொச்ச தடவை நமக்குள்ள ஒரு நாளைக்கு மூச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. அவர் மூச்சு விடுறத சித்தர்கள் பரிபாஷையில இந்த கால் அப்படிங்கிறாங்க, காற்றுங்கிறாங்க. இல்லைங்க, காயமே இது புயடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் துயவன் செய்த மண்ணு பாண்டம் அப்படிங்கிறாங்க. அப்படி அததான் அருட்பா முழுக்க அவர் 21,600 சொச்சம் பாடல்ல
அவர் எழுதி வச்சிருக்கிறது என் தெய்வ நடத்தரசே அப்படிங்கிறாங்க. நடத்தரசே நடத்தரசே என் தெய்வ நடத்தரசே. நடத்தரசுனா என்ன அப்படின்னா நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நடராஜர். நடராஜர்னா ஏதோ சிவன் கோயில கால தூக்கிட்டு இருக்கிறார் அவரும் நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இந்த 2 துவாரத்திலையும் 1 மணி நேரம் ஒருக்கா மூச்சு கால், அதுதான் கால அந்த பொம்மை தூக்கி நீக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க நடராஜரோட சிற்பம். எப்படி நடராஜரோட கிரீடம் என்ன அப்படின்னா யாருக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் மாசத்துல 2 தடவை பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்றது பார்க்க போறாங்க. அந்த நடராஜருக்கு என்ன மண்டையோடு வச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. கிரீடம் மண்டையோடு தான் வச்சிருக்காங்க நடராஜருக்கு. ஏன் மண்டையோடு வச்சிருக்காங்க? எல்லா சாமிக்கும் ஒரு கிரீடம் கொடுத்துருக்காங்க. அந்த நடராஜர்னா என்ன கோயில் இருக்கிறவரா? அப்படி இல்லை, நம்மளோட உடம்புல அருளாம் பின்னப்பட்டிருக்கு. என்ன பின்னப்பட்டிருக்கு? அது நம்ம உடம்புக்குள்ள வாயு 10 வாயுவா இருக்கு, தச வாயு. அதுல 10வது வாயு தான் தனஞ்சயன் அப்படிங்கிற அந்த நடராஜருடைய வாயு. இந்த உடம்பு உயிர் அடக்கமாயிடுச்சு அப்படின்னா அது பேர் ஜீவ சமாதி. அதை கொண்டு போய் சமாதி பண்ணி வச்சிருவாங்க. அந்த உடம்புல இருந்து உயிர் உடனே பிரிஞ்சிருமா அப்படின்னா அந்த 10வது வாயு தனஞ்சயன் வந்து கடைசியா தான் பிரியும். இப்ப இங்க இருக்கிற நவீன மருத்துவத்துல முதல்ல நம்ம இந்த ஆள் இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னா, நானே இறந்துட்டுனா டக்குன்னு கூப்பிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணி பார்ப்பாங்க? கையை பிடிச்சி இப்படி பார்ப்பாங்க. முதல்ல அதான பார்ப்பாங்க. ஏன் கண்ணுல முதல்ல பாதிக்கப்படுறாரு? இந்த கண்ணை சிமிட்டு நீங்க முடிக்கிறத இந்த மூச்சு காற்று ஓடுறத லெவல் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் அருள் ஈர்க்கும். எந்த மதத்துக்கும் எந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் சடங்குக்கும் இது ஒத்து வராது. எப்படி? ஆமா. அதனால வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு நேரமின் காரணமாக உங்களை சிந்திக்கிறதுக்கு செயலா இருக்க தயவு கூர்ந்து உங்களை ஒழுக்கமா வச்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மை கடவுள் அற்புதஞ்சோதி ஆண்டவர் உங்களை கண்டிப்பா காப்பாற்றுவார். உங்களுக்கு நேரான வழியை காமிப்பாரு. இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு தான் இந்த உலகத்தை படைச்சார். நாமெல்லாம் நல்லா இருக்கணும், அப்புறம் தான் இந்த உயிரை படைச்சார். எப்படி? இந்த அண்டத்தை படைத்த பின் தான் இந்த பிண்டத்தை படைத்தார் அடி புதம்பாய் அப்படிங்கிறார். சரியா? அதனால இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு தான் இந்த உலகம். இதை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நல்ல உணவை சாப்பிடணும். நமக்கு எதிர்மறையான உணவுகளை சாப்பிடக்கூடாது. நம்ம சிந்தனை வந்து எந்நேரமும் நம்மளுடைய மூச்சு காத்துல நம்மளை படைத்த இறைவன் மேல அந்த கவனம் இருக்கணும். அதுக்கு பேர் வச்சார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க. இங்க செய்யக்கூடிய வைத்தியம் செய்யக்கூடிய சேவர்களும் இந்த மந்திரத்தை பெரிய உச்சாரணம் பண்ணி அதுக்குரிய சக்திகளை பெற்றுக்கொண்டு நீங்களும் அதை அனுபவிச்சீங்கன்னா கூடிய விரைவில் இந்த பிறவிங்கிற நோயை நாம் நீக்கலாம். எப்படி? அதை போக்கிக்கிறதுக்கு இந்த மகாமந்திரமா இறைவன் கொடுத்துருக்காரு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்க சாமி மூலியமா. அதனால எனக்கு பின்னாடி நிறைய பெரியவங்கலாம் பேசுறாங்க. தயவு செய்து முற்றிலும் அசைவ உணவை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய உயிரின் காரியப்படி கொண்டு இருக்கிற கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணுங்க. சத்தியங்கிறது சக்கரை பொங்கல் நம்ம குலதெய்வத்துக்கு போய் வச்சுட்டு வர விஷயம் இல்லை. இந்த மூச்சு காப்பு மாதிரி சத்தியம். எப்படி? அது நின்று போச்சுன்னா நம்ம உயிர் போன மாதிரி. அதை நீங்க என்னைக்கு பின்பற்ற இந்த கணத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை இங்க நீங்க எதெல்லாம் வச்சு கும்பிடுற பெரிய பெரிய கடவுள்னு நினைச்சுக்கலாம், அதெல்லாம் உங்க கால் தூசுக்கு சமானம். அப்பேற்பட்ட கடவுள் உங்களுக்கு கண்ணு வச்சு மூக்கு வச்சு காது வச்ச கடவுள் உங்களுக்குள்ள ஒளி வடிவமா மூச்சு விட்டுட்டு இருக்கிறார். இந்த மூச்சு நின்று போச்சுன்னா நம்ம கதி அதோ கதிதான். யோசிச்சு பாருங்க. இது ஜாதியோ மதமோ அப்படியே சாஸ்திர சம்பிரதாயமோ கிடையாது. அதனால அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா நம்ம கூட இருக்கிறார். எப்படி? யோசிச்சு பாருங்க. நாம் நினைச்சு சாப்பிட்ட பொருளை ஜீரணம் பண்றோமா? நம்ம மத கடவுள் ஜீரணம் பண்ணி கொடுக்குதா? நமக்கு ஒரு ஹார்ட் நின்று போச்சு, அதை ரீஜெக்ட் பண்ணி கொடுக்குதா? யோசிங்க. நம்ம சிந்திக்க கூடாம வச்சிருக்கிறது, நமக்கு தடையா இருக்கிறது மதமும் நாம பண்ணிய மார்க்கங்களும் நாம செய்த இந்த சாஸ்திரம் சம்பிரதாய சடங்கு நமக்கே தடையா இருக்கு. அததான் 7 திரைங்கிறாங்க. எப்படி? 7 திரையை போட்டு வச்சுக்கிறோம். அது முதல் திரை என்ன அப்படின்னா அஞ்ஞானங்கிற திரை. அது இந்த கருப்பு வெளியில மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த அஞ்ஞானங்கிற திரையில உங்களுக்கு விட்டு ஓடிடும். நீங்க ஆண்டவர்கிட்ட சத்தியம் பண்ணுங்க. ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, உங்க உயிருக்குள்ள உயிரா இருக்கிறாரு. உங்களுக்கு உசுரா நீ கஷ்டப்பட்டேன்னா அவர் ஒன்ன முதல்ல அவர் அழுவாரு. அப்பேற்பட்ட கடவுள் உனக்கு தேவையா? உன் உடம்பு ஒரு காயமாயிடுச்சு அப்படின்னா முதல் வருத்தப்படுறவர் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான். அப்பேற்பட்டவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அவரை நீ வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை சந்தோஷமா வச்சிருப்பாரு. நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவரு இந்த உலகத்தை படைச்சு உன்னை படைச்சிருந்தானா அவர்
அவர் மிகையா சந்தோஷப்படுவார். இதுதான் அருட்பெரு ஜோதி ஆண்டவர். புரிஞ்சுங்க, நம்பிக்கையோட இருக்க. எனக்கு பின்னாடி நிறைய பேச வரவும் செயலாகவும் இருக்கிறாங்க. பேசுறதுக்கு ஏதுவா இன்னொரு வாய்ப்பு இருந்ததுன்னா பேசுவோம். சிந்தனை பண்ணுங்க அருட்பெரு ஜோதி குறித்து. வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். சரியா? நன்றி, வணக்கம். திருவடிதாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம வள்ளலார் வைத்தியசாலையின் அகில உலக செயலாளர் ப்ரொஃபசர் வெற்றிவேல் ஐயா அவர்கள் ஒரு சில மணித்துறைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் செயல்கூடும் என்னான எவ்வளத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று சத்குருநாதராக அருளாசி வழங்கிய திருவடிதாசன் ஐயா அவர்களை வணங்கி மிகப்பெரிய வேலைப்பளுவுக்கு நடுவிலே இங்கே வருகின்றிருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நந்தகுமார், ஆனந்தகுமார், சுதந்திரகுமார், ராமச்சந்திரன் ஐயா உள்ளிட்ட சான்றோர்களை வணங்கி இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீதரை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வள்ளலார் வைத்தியசாலைன்னு சொல்லி இந்த அமைப்பு கொரோனா காலகட்டத்தில் என்ன இருந்த பேருக்கு மிகப்பெரிய சேவையெல்லாம் வழங்கணும். அலோபதி மருத்துவத்துக்கு ஈடாக சித்த மருத்துவத்தின் மூலமும் தீராத வியாதிகள்லாம் தீர்க்க முடியுங்கிறத அந்த சமயத்தில் நம்ம நிரூபித்தோம். ஏன் வள்ளலார் பெயர்ல இந்த நிகழ்வு அப்படின்னா, இதுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்த எல்லா ஞானிகளும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மட்டுமே. இறைவனே ஒரு அவதாரமாக இறங்கி வந்த அவதாரம் வள்ளல் பெருமான். அவங்க வாழ்ற காலத்துல 200 இறந்தவங்களெல்லாம் உயிர்ப்பித்து எழுப்பினாங்க. மாண்டார் சிரித்து மீட்டு மருந்தெறி தந்து இதை ஆய்ந்துவே என்றார்களே அருட்பெரு ஜோதின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. உலகுயிர் திரளெல்லாம் மொழி நெறி பெற்றிட இலகும் 5 யான் செய்ய தந்தனை அப்படிங்கிறாங்க வள்ளல் பெருமான். இறந்தவங்களே எழுப்ப முடியும் அப்படின்னா ஒரு வியாதியை சரி பண்றதெல்லாம் ரொம்ப எளிமையானது. அது மனிதர்களால் சாத்தியம் கிடையாது, இறைவனால் சாத்தியம். we treat he cures சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம ஏதோ ஒரு திருமண மண்டபத்திலேயோ வெளிய மண்டபத்திலேயோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முடியும். இருந்தாலும் ஏன் ஒரு சன்மார்க்க சபையில ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா, அஷ்டமகா ரோகங்களை இறையர்களால் மட்டுமே தீர்க்க முடியும்னு ஒரு பெரிய உண்மை. இந்த சபைக்கு நீங்க வந்ததே ஏறக்குறைய ஒரு 50% அந்த வியாதியெல்லாம் தீர்ந்துச்சுன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். வள்ளலார் வைத்தியசாலை தீராத வியாதி அனைத்துக்குமே நீங்க மருத்துவத்தை சென்றடைஞ்சு ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டமா மக்களுக்கு எளிமையா இலவசமா கொண்டு போகணுங்கிறதுக்கான பெரும் முயற்சி எடுக்கிறோம். ராஜபாளையத்தில் புற்றுநோய் முகாமெல்லாம் நடத்துறோம். நீங்க கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், சர்க்கரை வியாதியிலிருந்து எல்லா வியாதிக்குமே நம்ம ரொம்ப எளிமையான தீர்வை மக்களுக்கு மிக எளிமையா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இந்த அமைப்போட மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாடு. அந்த வகையில் நாங்க முதல்ல கையெழுத்துக்கிற வியாதி இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு வியாதி. ஏன் அப்படின்னா மற்ற வியாதியில அந்த நோயாளி மட்டும்தான் துன்பப்படுவாங்க. ஆனா ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறது மாதிரி ஒரு கொடிய ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது. சமீபத்தில் பார்த்தோம், நடிகர் நெப்போலியன் அவங்க மகன்கள்லாம் திருமணம் செய்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். இப்போ நாங்க ஒரு மாநாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுல ஜோஹோம் ஒரு கம்பெனியுடைய ஓனர் ஸ்ரீதர் வேம்புன்னு சொல்லி பங்கேற்கிறாரு. அவருக்கு வருட வருமானம் 3000 கோடி ரூபாய். ஆனா அவரு குழந்தைக்கே ஆட்டிசம். இன்னைக்கு உலகில் அதுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல பணத்தை வச்சு தீர்க்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அருளால் மட்டுமே நம்ம தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதனாலதான் அந்த நம்ம போன பின்னால நம்ம குழந்தை மேல யார் அன்பு காட்டுவாங்க, இந்த குழந்தையை யாரு பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஆட்டிசம் பெற்றோருக்கான மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். அந்த வருத்தத்தை பகிர்ந்து போகணுங்கிறது வள்ளலார் வைத்தியசாலையினுடைய மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாடு. இது இனிமேல் இந்த குழந்தைகள் உங்க குழந்தை மட்டும் கிடையாது, சர்வ நிச்சயமாக அது எங்க குழந்தையும் கூட அப்படிங்கிறதுதான். இதுல நம்ம 4 அடிப்படையான இன்டகிரேட்டட் மெடிசினல் சிஸ்டத்தை வச்சு ஆட்டிசத்தை நம்ம சரி பண்றதுக்கான முயற்சியில இருக்க போறோம். ஒன்று இன்னைக்கு நீங்க நியூரோ தெராப்பின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை, உலகே அறியாத ஒரு மருத்துவ முறை கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் இன்னைக்கு வழி புரிஞ்சிருக்காங்க. நீங்க லதா ராய் நீங்க மெக்ரான்னு சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு ஞானி. நம்மளுடைய நாடி பரிசை இந்த மருத்துவ முறையெல்லாம் கொஞ்சம் நம்ம மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க உடம்புல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்கார்பனி நம்ம உடம்புக்குள்ள ராகி உறுப்புகள் எல்லாம் இருக்கிறது. கல்லீரல், மண்ணீரல், கணையம், இதயம், இதெல்லாம். இதுல சில உறுப்புகள் அதிகமா நீங்க ஹைப்போவா ஃபங்க்ஷன் பண்றது, ஹைப்பரா ஃபங்க்ஷன் பண்றது. இதுல பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி கொண்டேன். நீங்க மிகிலும் குறையிலும் நோய் செய்யும் வலி முதலா எண்ணிய 3 சொல்லுவாங்க. நீங்க நம்ம உடம்புல இருக்கிற நீர், நெருப்பு, காற்று சமநிலை குறையும் போதுதான் எல்லா பிரச்சனையுமே வருது.
ஏன் சிலருக்கு மட்டும் இப்படி ஆட்டிசம் குழந்தைகளாம் பிறகுங்கிறதுக்கு திருமணத்துல நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்ம காமத்தின் போது நீங்க ஆணுடைய வலது நாசியில் சுவாசம் போச்சுன்னா பிறக்கிறது ஆண் குழந்தையா இருக்கும், இடது நாசியில் சுவாசம் போச்சுன்னா பெண் குழந்தையா இருக்கும். எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஊனமா பிறக்கும், இதுக்கெல்லாம் வந்து பெரிய சாட்டெல்லாம் இருக்கிறது. அதனாலதான் விண்ணிலிருந்து விடைக்கு ஈடா இயக்கப்படும். நம்ம எதுவும் பண்ண கர்மத்தினால்தான் வந்து வியாதி வருதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அது முதல் பெருமானுடைய கடைக்கண் பார்வையிலேயே நீங்க அந்த விடையெல்லாம் போயிருக்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அந்த வகையில வந்து இன்னைக்கு நியூரோ தெராப்பி கமலக்கண்ணன் ஐயா அவங்க எம்எஸ்சி சைக்காலஜி எல்லாம் முடிச்சவங்க. நீங்க யோகா தெராப்பில மிகப்பெரிய ஒரு நிபுணர். நீங்க ஒரு சிட்டிங்ல ஒரு தடவை நம்ம எடுத்துக்கும் போது ஏற்கனவே ஒரு 30% நீங்க ரிலீஃப் வந்து நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு 2 ஆண்டு காலத்துல வந்து 100% நீங்க தீர்வையை நம்ம எட்ட முடியும் ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அதுல நியூரோ தெராப்பி மூலம் மட்டுமே சாத்திக்கும் போது இதுக்கு அடுத்தது வந்து லெவல் 2ல கேனியோ சாக்கல் தெராப்பிக்கு நீங்க உலகளவு ஒரு தெராப்பி வந்திருக்கிறது. நம்ம கழுத்தை மட்டும் இது பண்ணி நீங்க சென்ட்ரோ ஃபைனல் ஃப்ளூயிடை வந்து ரீசெட் பண்ணாவே வந்து எல்லா சரியாயிருந்து அடுத்த கட்டமாக ஒரு தெராப்பி இருக்கிறது. சித்த மருத்துவத்துல பேரண்ட கஷ்டங்கள் ஒன்று இருக்கிறது. நீங்க வசம்ப பற்றி சொல்லும் போது பிள்ளை வளர்த்திப்பாங்க, பெயர் சொல்லானே வைத்தியரை பெயர் சொல்ல வைக்கும் பார்ப்பாங்க. நீ கடையில போய் இரவுல வசம்பு கொடுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது பிள்ளை வளர்த்துன்னு பேரு. வசம்பு சுட்ட கறியும் வல்லாரையும் வைத்து வந்து இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். பேரண்ட பஸ்டும் போன்ற உச்சகட்ட மருந்துகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்க சித்தா தெராப்பி வந்து இது கூட சேர்த்துக்கு போறோம். இது போக வர்மா தெராப்பி 4 நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவ முறைகளையும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடா வந்து நம்ம இதை தொடர்ந்து பண்ண போறோம். தொடர்ந்து சற்றேறக்குறைய 1 முதல் 1.5 வருடத்துக்குள்ள பூர்ண தீர்வியை வந்து நம்ம எட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். உலக அளவுல இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அலோபதி மருத்துவத்தை மட்டுமே நாம் மருத்துவமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிறைய மாற்று மருத்துவ முறைகள் இருக்கிறது. அதற்கான கிளினிக்கல் ட்ரையல் இதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அந்த முன்னெடுப்பு தான் வந்து மிகப்பெரிய சான்றோர்கள் துணையோட வளரார் வைத்தியசாலை வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம எல்லா கேம்பும் நடத்த போறோம். ஆட்டிசம் கேம்ப், புற்றுநோய் கேம்ப், அது எல்லாத்துக்குமான மிகப்பெரிய மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் நம்ம கையில் இருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் பல்ராம் ஐயான்னு சொல்லி 1970களில் சென்னையில் இருந்தாங்க. 40 புத்தகம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கேன்சர் இஸ் கியூரபிள், புற்றுநோயை குணப்படுத்தலாம்னு அவர் வாழ்நாள்ல 40,000 புற்றுநோயாளிகளை அவர் சரி பண்ணி எல்லாம் காமிச்சார். எம்ஜிஆர் வந்து காவலன் ஒரு படத்துல தனக்கு அப்பாவெல்லாம் நடிக்க வச்சு அந்த மருந்தியை வெளிப்படுத்தலாம் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு பின்னால வந்து அந்த மருத்துவ முறையை வள்ளலார் வைத்தியசாலையில வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறது. கண்டியன் சாமி ஐயா அவர்கள் பேசினாங்க. உலகத்திலேயே வள்ளலாருக்கு ஆகச்சிறந்த ஒரு கோயிலை வந்து திருப்பூர் பக்கத்துல சிவன் மலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வச்சிருக்காங்க. அவங்க தயவுல தான் வந்து கலிக்க முகாம் நடந்துட்டு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து இலவசமா கலிக்கல் நசியும் எல்லாம் வந்து விட்டுட்டு இருக்கோம். அவங்க மிகப்பெரிய அழகால எல்லா வியாதிக்குமே கஞ்சி வடிவிலேயே வந்து மருந்து வச்சிருக்காங்க. கிட்னி ஃபெயிலியருக்கு சிறுபீலை கஞ்சி, ஆண்மை குறைவுக்கு விராலி கஞ்சி. அந்த கஞ்சி குடிச்சாவே ஒரு 3 மாசத்துல மிகப்பெரிய வியாதிகள் இருந்தாலும் வந்து நம்ம வெளியே வர முடியும். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். நம்ம பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம். கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் பேரார்வத்தோடு உங்களுக்கு சிகிச்சையை தொடங்க காத்திருக்கிறார். இந்த வள்ளலார் சபை அவ்வளவு வைப்ரேஷன்ல இருக்கிற சபை. இங்க வந்ததே வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர்ல வந்து சோசன் ஃபியூ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இங்க வந்திருக்கீங்க. நிச்சயமாக